கேக்கு அதுல இருந்து பணம் கட்டிட்டு இருக்க பணம் எங்க போனோம் வந்துட்டு பாருங்க டிராபிக் போலீஸ் பாருங்க சின்ன மனுஷன் தான் அவர் மேல லாரி ஏறி போயிரும் ஆனா அவர் கையை நீட்டினா லாரி நிக்க ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது சார் இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம் என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது கத்தியும் வைக்காது ஒரு பைசா செலவும் கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா இதோட சுவாமி இப்பயே முரட்டு குடியாரனா இருப்பான் இருக்க இந்த நாத்தனாருது கொடுங்க இதோட மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒழுங்கா பேச மாட்டேன் தானே சொன்னீங்களா இப்ப பேசுவேன் பாரு நான் சொல்றேன் ஏசப்பா ஏசப்பா 10 வருஷனால அடிச்சு தூக்கிடுவேன் 10 வருஷனால அத போய் இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க உங்க சொல்ல என்னைக்கா தட்டிருக்கா நான் சொன்னேன் என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும் என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும் தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும் மயிர ஓடும் என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும் ஆரல் வாய்மொழி அப்படின்னு ஒரு இடம் நாகர்கோயில்ல ஒருத்தனை அப்படியே அடிச்சு கூட்டு போயிட்டான் வாடா என்ன அவனுக்கு எங்க ஊர்ல வந்து என்ன மாத்திட்டு இருக்க வா அப்படின்னு கூட்டு போயிட்டான் ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா என்ன உங்க கழுதுல செத்து போச்சான் ஓ குரலி வித்தையா இந்த பேரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல இத குறிச்சு எத்தனை பேர் உலகத்துல ஃபுல்லா பேசினாலும் Facebookல என்ன பண்ணாலும் நாங்க அவ்வளவு போறது கிடையாது சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம் எப்பா பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா மறுபடியும் பக்கெட் நம்ம ஆள்கிட்ட கொடுங்க புரியல எப்பா பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா மறுபடியும் பக்கெட் நம்ம ஆள்கிட்ட கொடுங்க ஓஹோ நீங்க இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அது 1 கிராமா இருக்கலாம் இல்ல 1/2 கிராமா இருக்கலாம் பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல பணத்தை போடு கொல்ல ஒண்ணும் இல்ல பாஸ்டர் செக்க போடு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் நீயே காணிக்கப்பட்டிருக்கல விழுந்து இது கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேக்குறானப்பா லஞ்சமா லஞ்சம்னா பணமா இல்ல ஒண்ணும் இல்ல பாஸ்டர் செக்க போடு அது 1 கிராமா இருக்கலாம் இல்ல 1/2 கிராமா இருக்கலாம் பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல பணத்தை போடு கொல்ல ஒண்ணும் இல்ல பாஸ்டர் செக்க போடு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் நீயே காணிக்கப்பட்டிருக்கல விழுந்து ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம் வெக்கப்படாதீங்க பாஸ்டர் என் புருஷன்ட்ட கேட்கணும் பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும் பிரீத்தி திஸ் இஸ் such a behavior போடா கொய்யா போடா பட்டர் ஹலோ ஓ வாயிலையா அவன் இவன் வயசு 30 வரல அவன் இவன் நாக்க வெட்டிருவேன் வெண்ண கொய்யா எங்கடா படிச்சே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது ஃளைட்ல பாத்துக்கிட்டீங்களா பெரிய போயிங் ஃளைட்ல பெரிய ஃளைட்ல எல்லாம் 4 இன்ஜின் இருக்கும் இன்ஜின் பவர் ஆனா முன்னால உட்கார்ந்து ஓட்டறான் பாரு அவன் தான் அத்தாரிட்டி பாத்தாடி பார்வதி என் புள்ளையோட அறிவு இந்த இடம் தான் தெரியல இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க இப்போ உங்க கழுத்துல இருக்கிற அந்த கட்டி அப்படியே உள்ள மறைஞ்சு போகணும் விசுவாசிக்கிறீங்களா என்னால முடியலடா உங்க வீட்டுல தரித்திரம் மாறி விட்டது இப்போ உங்க தொண்டைய தொட்டு பாருங்க கட்டி இல்ல கட்டி இல்ல இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா ஆராதிப்பது எப்படி ஒரு நிமிஷம் முதல்ல மரித்தவங்களை உயிர் தெழுவது எப்படி நீ செஞ்சு காமி ஹாய் சலோ அண்மையில் சென்னையில் நடந்த ஜெப கூட்டத்தில் மூத்த போதகர்களை விமர்சித்த ஜான் ஜெபராஜ் குறைந்தது 10 பேரையாவது தங்கள் ஜெப வலிமையால் உயிர்த்தெழ வைக்க இயலுமா என்று கேட்டு சவால் விடுத்தார். ஒரு நிமிஷம் முதல்ல மரித்தவங்களை உயிர் தெழுவது எப்படி நீ செஞ்சு காமி. கேன்சரை மாற்றுறது எப்படி நீ செஞ்சு காமி. அடடா
தண்ணிய ரசமா மாத்துறது எப்படின்னு செஞ்சு காமி. குருடனை எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு செஞ்சு காமி. கருத்தே ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியலடா. சுகர் வந்து 2 கண்ணுமே வெடிச்சிட்டு. 2 கண்ணுமே வெடிச்சிட்டு. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. சின்ன பையனா ஒரு 12-13 வயசு இருக்கும். அவனுக்கு வழுக்கனா எப்படி இருக்கும்? கையை வச்சு விட்டுருக்குறோம். அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சும்மா இப்படி கையில எப்படி வீசும் போது எல்லாரும் இப்படி பண்ணிக்கிங்க ரிசீவ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாரு. சரி நானும் ஆசையா இப்படி பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அடுத்த ஒரே மாசத்துல பிசினஸ் ஒன்று கிளிக் ஆகி ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட வருமானம் வர வழக்கு கருத்தர் பண்ணாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். நல்லா கேக்குதா? 10 வருஷமா இந்த காது சுத்தமா கேட்காதங்க. கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்காரு. நம்ம என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றீங்க? எஸ் எஸ் வாக் ஸ்லோ. சொல்லுக்கு சரியா போச்சு. இட்ஸ் கான். So I'm going. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்டு கேஸ் ஆயிடுவேன்.